Hi friends, welcome back to Shivpri. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு fish recipe பார்க்க போறோம். Fish gravy ரொம்ப டேஸ்டா 30 minutesல ஃபாஸ்டா எப்படி செய்யறது அப்படினு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து டொரோடா அப்படிங்கற ஒரு fish வந்து எனக்கு இங்க யூரோப்ல கிடைக்கும். நான் அது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த fish கிடைச்சாலும் நீங்க அதை எடுத்துக்கோங்க. இந்த fishல பாத்தீங்கன்னா நான் தலையும் வாலும் மட்டும் வந்து குழம்புக்காக எடுத்துர்க்கேன். மித்த நல்ல பீசஸ் எல்லாம் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்றதுக்காக வெச்சிருக்கேன். எங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபிஷ்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அது fish fry அப்படினா வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நல்ல பீசஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரைக்காக வெச்சிட்டேன். தலையும் வாலும் மட்டும் நான் குழம்புக்கு எடுத்துர்க்கேன். நீங்க உங்களுக்கு குழம்பு பிடிக்கும் அப்படினா நிறைய பீசஸ் நீங்க குழம்புக்குள்ள கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த டேஸ்டான கிரேவியை வந்து எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரை எப்படி பண்றது அப்படிங்கறதுக்கான ரெசிபி அந்த மசாலா ரெசிபி எல்லாம் வேணும் அப்படினா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. நான் லிங்க் ஆட் பண்ணிருப்பேன். ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். சோ அத வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்க் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கான ரெசிபியை பாத்துறலாம். வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்போட டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட்ட கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புலேயே வந்து அந்த வெந்தயம் தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகா, பச்சை மிளகா இல்லை வர மிளகா இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌன்லாம் வர தேவையில்லை, நார்மலாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளி நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், ரொம்ப போட வேண்டாம், நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால. தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. நல்லா மசிஞ்சு வரணும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ் vlogs எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது. கண்டிப்பாக போய் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு கூட நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு சில இடத்துல வந்து மசியாமல் இருந்துச்சுன்னா. இப்போ நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பெப்பர் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனாட்ட எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கரம் மசாலா இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ இதுக்குள்ளே போட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரப்போ இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 6-7 பல் பூண்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்ப. நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு குழம்பெல்லாம் கொதிக்க வரைக்கும் விட்டிங்கன்னா அது ரொம்ப நசன்னு ஆயிரும். தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் மீன் குழம்புனாலே நான் வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை நல்லா வடித்து வச்சுருக்கேன் குப்பையெல்லாம் இல்லாமல். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த புளி நல்லா வேகணும், மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். 1/2 கப் ஆட் பண்ணுற தண்ணி வந்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். பார்த்துட்டு கூட பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க.
இந்த உப்பு கூடையே வந்து கொஞ்சம் வெல்லமோ இல்லை கரும்பு சர்க்கரையோ இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா அந்த புளி போடுறப்ப லைட்டாக நம்ம சுகர் ஆட் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து கோகோனட் சுகர் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு சுகர் போட்டது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி. ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா வந்து அந்த ஃபிஷ் வந்து உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் ஃபிஷ் வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டிலேயே வந்து ஃபிஷ் நல்லா வெந்துடும். ஃபிஷ் எல்லாம் வெந்து நல்லா வந்து மேலே வந்துருச்சு. எப்போவுமே ஃபிஷ் அடியில் போகக்கூடாது, வெந்துருச்சுன்னா நல்லா மேலே வந்துடும் இந்த மாதிரி. ஸோ ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இருக்கிற ஹீட்லேயே மீதி எல்லாமே வெந்துக்கும். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் டெம்டிங்காகவும் இருக்குது. எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்குது. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் இன்றைக்கி சண்டேவை இந்த ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையோட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன். Until then, it's signing off, Priya. Bye.